மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் அப்படின்றது எப்படி நடக்கும்? புதன் தான் இங்கே அதிபன்னா வரக்கூடியது. அப்போ புதன் நாளே புத்திசாலித்தனம், புதன் தான் காதலுக்கான கிரகமாகவும் நம்ம பொதுவாக கிரகத்தில் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற ஆளுங்க எப்படி நவல் இல்லாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமான நல்லவங்களும் எக்ஸ்ட்ரீமான கெட்டவங்களும் இவங்க தான். அதாவது எந்த அளவுக்கு வேகமாக பழகிறோம் அந்த அளவுக்கு அதை விட்டு விலகக்கூடிய மனப்பக்குவம் உண்டு. இவர் த்ரிஷா மாதிரி நிச்சயமா வந்து கண்டிப்பாக எப்படி அதாவது ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க. எந்த கோவில் போய் வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு திருமணம் வெகு விரைவில் நடக்கும்? டெஃபினட்டாக நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும் பெருமாளையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக மல்லிப்பூவும் தாமரைப்பூவும் அங்கே கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும். மிதுன ராசி என்பர்கள் மேம். மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் அப்படின்றது எப்படி நடக்கும்? லவ் மேரேஜாக இருக்க போதா, இல்லை அரேஞ்ச் மேரேஜா, இல்லைங்க உங்களுக்கு ஃபைட்டு தாங்க வேறு வழியே இல்லை அப்படின்னா இருப்பதா? நிச்சயமா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் காமத்திரிகோணம்னு சொல்லுவாங்க, காற்று ராசின்னு சொல்லுவாங்க. இத்தனோண்டு இடம் கிடச்சா கூட பூந்து விளையாடிட்டு வந்துடுவாங்கன்ற மாதிரி தான். ஸோ புதன் தான் இங்கே அதிபன்னா வரக்கூடியது. அப்போ புதன் நாளே புத்திசாலித்தனம், புதன் தான் காதலுக்கான கிரகமாகவும் நம்ம பொதுவாக கிரகத்தில் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற ஆளுங்க எப்படி நவல் இல்லாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமான நல்லவங்களும் எக்ஸ்ட்ரீமான கெட்டவங்களும் இவங்க தான். இவங்களோட லவ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. எப்படின்னா ஒரு புனிதமான காதல் அப்படின்வாங்க இல்லையா? இப்போ இது வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிட்டியா, நான் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு அந்த பொசசிவாகவும் கொண்டு போகும். அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஈர்க்கப்படக்கூடிய அது பேசினா போதும் நம்ம மயங்கிடுவோம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட காதலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வெளிப்பாடக்கூடிய நிலை இல்லை, அதாவது வர்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பெண்ணை வர்ணிச்சா எவ்வளோ பிடிக்கும், ஒரு ஆணை வர்ணிக்கிறது, ஒரு பெண் வர்ணிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கூட என்னை இப்படி புரிஞ்சு வச்சுட்ருப்பாங்களான்னு தெரில, நீ எப்படி என்ன இவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுட்டுருக்கு, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்ன நேரத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், எப்படிப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த மிதுனம் வந்து அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் அப்பப்போ குழந்தைத்தனமாக வெளிப்படுவாங்க. இவங்க இல்லைன்னா அந்த இடமே நல்லா இருக்காதுங்க. ஒரு கலகலப்பாக ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்களா, இவங்க வரலையா, அவங்க பேர் சொல்லி கூட கேட்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜாலியாக அந்த இடத்துல மைண்ட் செட்டை கொண்டு போகிறது. பார்த்தீங்க அப்படின்னா நக்கல் அடிக்கிறது, நையாண்டு அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, செம ஜாலி. அந்த மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, கலை சார்ந்த விஷயங்கள், கவிதைகள் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் மைக்கை கொடுத்தா போதும் பாடிடுவாங்க, மைக்கை கொடுத்தா போதும் பேசிடுவாங்க. எழுத கொடுத்து பேனாவத்துக்கு கையில் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கவிதை மட்டும் எழுதி கூட டக்கு டக்குன்னு வர்ணிச்சிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருந்தாங்கன்னா வார்த்தைகள் நிற்காமல் வர்ணனையாக வரும். எனக்காக ஒரு பாட்டு பண்ண நிறைய பாட்டெல்லாம் பார்க்குறோம்ல, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு நிறைய லவ் சாங்ஸ் நம்ம பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமலை அப்படின்னு ஒரு படம் கூட பார்த்துருப்போம். காதல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நிறைய பாருங்களேன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கையில் வச்சு ஒரு பாட்டு பாடுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ அது புதனுக்கான தன்மை. மோஸ்ட் ஆஃப் வந்து மிதுனத்தில் பிறந்தவங்களாம் அவங்களுடைய வெளிப்பாடே வந்து ஏதாவது ஒரு பாடல் மூலமாக அவங்க லவ்வை வெளிப்படுத்துறது, மியூசிக் மூலமாக லவ்வை வெளிப்படுத்துறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். காதலுக்கு மிதுனம் வந்து சொல்லவே வேண்டாம், பேர் போன ராசின்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ மிதுன ராசியில் என்னதான் லவபிள் பர்சனாக இருந்தாலும் இன்றைக்குமே நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகலாம், காதெல்லாம் இருக்கிற மேரேஜ் தான் ஆகலை, என்ன பண்ணலாம், ஏன் இந்த தடை மிதுன ராசிக்கு? என்னால் ஒரு வார்த்தை கேட்டேங்க, நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா என்னன்னா எக்ஸ்ட்ரீமான தேவதாசும் இவங்க தான், எக்ஸ்ட்ரீமான இது இவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க போன்ற அளவுக்கு கடந்து போகும். அதாவது எந்த அளவுக்கு வேகமாக பழகிறோமோ அந்த அளவுக்கு அதை விட்டு விலகக்கூடிய மனப்பக்குவம் உண்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காதல் இவர் மாதிரி த்ரிஷா மாதிரி நிச்சயமா வந்து கண்டிப்பா இப்படி ஒரு இதோடையும் போவாங்க. காதல் சந்தேகம் மாதிரி அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் படத்துல பரத் சார் வந்துட்டு ரொம்ப அப்நார்மலான மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேயும் உண்டு எக்ஸ்ட்ரீமான ஒரு பொசசிவ்ல போய் அப்படி போகக்கூடிய ஆள்களும் உண்டு. அவங்களுடைய ஜாதக ரீதியாக சில விஷயங்கள், ஏன்னா இதனுடைய தன்மை இரட்டைத்தன்மை இருக்கும். இவங்களுடைய 5ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே சுக்கிரனோட வீடு. அப்போ கண்டிப்பாக ஈர்க்கப்படாமல் இருக்குது. 5ஆம் இடம்ன்றது காதலை குறிக்கக்கூடியது. அப்போ துலா வீடாக வரும். அப்போ சுக்கிரன் தான் அங்கே அதிபன். அதாவது ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க. ஓகே, ஆள் மனசில் அந்த லவ் பழைய லவ் கூட இப்படி எட்டி பார்க்கும். உங்களுக்கு எப்பயுமே வந்து மறக்க, ஏன்னா சனி உச்சம் பெறக்கூடிய ராசி 5ஆம் இடம். காலகாலத்துக்கும் இருக்கணும். அப்படி ஒரு காதல் பண்ணாலும் வரலாற்றில் பதியணும் வச்சான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆழமான காதலாக பதிவு பண்ணக்கூடிய நிலை. ஆக்சுவலாக ஏதோ
சூழ்நிலை கூட அவங்கள பிரிச்சுட்டா கூட அவங்களோட நிலைப்பாடுகளில் அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட ஆழ்மனசு வந்து அது போகவே எப்பவுமே சொல்லுவாங்க முதல் காதல் மறக்க முடியாது அப்படின்னு. அது மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. நிறைய பேருக்கு இவங்களுக்கு தான் காதல் தோல்வியும் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 12ஆம் இடமே சுக்கிரன், 12ஆம் இடமே அங்கே சுக்கரனாக வர்றதுங்க. ஸோ இவங்களுடைய 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் சரி, இவங்களுடைய 6ஆம் இடமுமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாவோட வீடாக வரும். ஸோ கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு என்னன்னா இவங்க கூட பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே பேசி முடிவு பண்ணணும். ஓகே, இவங்களை தேர்ட் பர்சன்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனைக்கு தான் கொண்டு போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது இல்லாமல் பார்த்துக்கிறதுனால. இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன். நான் மோஸ்ட் ஆஃப் மிதுனத்தை சொல்லுவேன், எனக்கு ஒரு கனவு இருக்குங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, நான் இப்படிலாம் என்னோடய வாழ்க்கை இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பு தான் இவங்களுக்கு பிரச்சனையாக வரும். இவங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ ஒன்றும் இல்லை, எப்பயுமே வந்து இவங்க சிற்றின்ப பிரியர்கள். ஓகே, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், ஆசைப்படணும். நான் இதெல்லாம் பண்ணல, உனக்காக கவிதை எழுதணும்ல, ஸோ அதை பார்த்து நீ ரசிக்கலாம்ல. ரசிக்கிறதுன்றதை யாருனே தெரியாதவங்க என்னை பார்த்து ரசிக்கிறாங்க, என் கவிதை நல்லா இருக்கும், நீ ஒரு வார்த்தை கூடயே உனக்காக எழுதியிருக்கேன்ல சொல்லலாம்ல, இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகே, பட் அதை புரிஞ்சுக்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் கரெக்டாக 7ஆம் இடம் குருவோட வீடாக வரும். அப்போ அவங்கள பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதை வெளிப்படுத்தணுன்றதை இவங்க எதிர்பார்ப்பாங்க. இங்கே தான் ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன். இவங்க ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது, அதனால வரக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று வந்து ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் போய் தேட ஆரம்பிக்கிறது, அதனால வரக்கூடிய விஷயம். ஸோ இவங்களுக்கான பிரச்சனை என்னென்னா இவங்களோட கம்யூனிகேஷன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி இந்த ஸ்கூல் டேஸ் பப்பி லெவலாம் வந்து எனக்கு இப்படி ஒரு லவ் இருந்துச்சு, இது நான் பிரச்சனை சந்தித்தேன், அதுக்கப்புறம் இது வந்து இப்படி ஆச்சு, எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க. அதுவே அவங்க வாழ்க்கைக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக மாறுமா இல்லையா? ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். இவங்களா போய் நான் இல்லை என்னால் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது, ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க என்னோட ரிலேட்டிவ், அதனால எங்கள் குடும்பம் அப்படி ஆயிடுச்சுன்னு ஏதோ ஒரு சில விஷயங்களை கதையை சொல்ல போய் தேவையில்லாத பஞ்சாயத்தை இவங்களே உருவாக்கிடுவாங்க. இவங்க வாழ்க்கைக்கு இவங்களே பிரச்சனையாக இருப்பாங்க. தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி இவங்களோட பிரச்சனையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிலேருந்து ஆள் வரணும். அந்த கதை இந்த கதை சொந்த கதை சோக கதை உறவு கதையில் என்னென்னமோ கதை நடந்ததெல்லாம் உட்காந்து சொல்ல புரிய வைக்க போய் தேவையில்லாமல் பிரச்சனை சந்திச்சிருவாங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி எப்படின்னா நீ எப்படி இருப்ப, தேவையில்லாத கேள்வி வந்துடும் இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை அனாவசியமான வார்த்தைகளை இவங்க தவிர்த்துட்டாலே போதுமானது. அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு என்ன பேசுறேன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் அவங்க மாற்றிட்டா போதும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ மிதுன ராசியில் வந்து திருமணம் ஆகாமல் காலதாமதம் ஆகுது அப்படின்னா அவங்க எந்த கோவில் போய் வழிபட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு திருமணம் வெகு விரைவில் நடக்கும்? மிதுன ராசியில் இருக்கவங்க அவங்களுக்கான திருமண தடை நீங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும் பெருமாளையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. நிச்சயமாக அவங்க போய் வெள்ளிக்கிழமையில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது. மல்லிகைப்பூ, கண்டிப்பாக மல்லிகைப்பூவும் தாமரைப்பூவும் அவங்க கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வாசனை திரவியங்களாம், அதாவது மாலையிலையுமே வந்து சென்ட்டு மாலைலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாலை, தாமரை பூ இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அலங்காரத்துக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. தம்பதி சகீதமாக போய் அங்கே வழிபாடு பண்ணிட்டு வராங்கன்னா இன்னும் விசேஷம். வாட்டி போய் வேண்டிட்டு வாங்க, மறுவாட்டி கல்யாணத்தோட போங்க, அடுத்து வந்து சந்தோஷமான நிகழ்வோட உங்கள் குழந்தையோட போங்க, அதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. ஸோ தாயார் வழிபாடு உங்களுக்கான அன்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கான நிலைப்பாடுகள் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். பிறந்த கணவன் மனைவி உறவு கூட உங்களுக்கு ஒற்றுமை பெறணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மாற்றம் அப்படின்றது டெஃபினட்டாக வந்து இருக்கிறோம். சூப்பர். ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டுட்டு வந்தாலே மேக்ஸிமம் மிதுன ராசிக்கு வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.